வணக்கம். நான் தேவி ஓஎம்ஆர்லேருந்து வரோம். இது எங்களோட செகண்ட் வீக்கு. நாங்கள் யூடியூப்பில் வைரலான வீடியோஸை பார்த்து தான் வந்தோம். என்னன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. இங்கே வந்தால் என்ன பல விதமான மேஜிக் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் அந்த மேஜிக் நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்தது. நிஜமாக திருப்தியாக இருக்குது. இது எங்களோட செகண்ட் வீக்கு. ரொம்ப திருப்தியாக வந்து போகிறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வரும். இதுக்கு முன்னாடி சித்தர்கள் வழிபாடு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு நான் வந்து நமசிவாயம் சிவனோட பக்தர் தான். அதனால் கண்டிப்பாக இவரை சித்தர்ன்னும் போது எனக்கு எதுவுமே யோசிக்கலை. இங்கே வந்தால் கண்டிப்பாக ஏதோ நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வரேன். குலதெய்வத்தை கம்பேர் பண்ணும்போது சித்தர்களா குலதெய்வமா? ரெண்டுமே வேணும். நான் அப்படி பார்க்க மாட்டேங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் எல்லாரையுமே நம்புவேன், அவ்வளோதான். ஸோ போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியுதா? நான் கொஞ்சம் கோயில் வந்தது பிறகு. ஆமாம், என்னோட பையன் வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இப்போ 10th போர்டு அவர் எழுதுறாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. அவரே தானாக படிக்கிறாரு. படிப்பார். ஆனால் இப்போ ஓரளவுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாரு. தேங்க்யூ மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். அத்தனை பேருக்கு வணக்கம் மேடம். சாம்ராணி பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். சரி, ஓகே. இன்னைக்கு தாத்தா கோயிலுக்கு வந்துருக்கீங்களா? ஆமாம், எங்கள் தாத்தா கோயிலுக்கு வந்துக்கிறோம். வண்ணாரப்பேட்டையில் உள்ள சிவசமாதிக்கு. ரொம்ப சக்தி உள்ள கோயில் மேடம். அந்த கோயில் ரொம்ப பவர் உள்ளது. ரொம்ப நான் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தத விட இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. தாத்தா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. எல்லாமே பார்க்குறது எனக்கு ஒரு மிராக்கிளாக இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தி உள்ள கோயில் மேடம். இந்த கோயில் எங்கெங்க இருந்தெல்லாம் வர்றாங்க. எது இல்லை, ஒவ்வொருத்தரும் எல்லாமே என்ன நினைக்கிறாங்களோ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கண்ணு தெரியாதவங்களோ கண்ணு தெரியுதுங்கிறாங்க. கால் நடக்க முடியல, கால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நடக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஜனம் வர்றாங்க. பேசுங்க. அந்த அளவுக்கு பவராக உள்ள ஒரு அருமையான சிவசமாதி. இந்த பக்தி உலக சேனல் பார்க்குற அத்தனை பேரும், யூடியூப்பில் உள்ள அத்தனை பேரும் வர்றவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து நன்மை அடையுமாறு கேட்டுக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் சிஸ்டர்? வணக்கம், என் பேர் நர்மதா. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். ஆதம்பாக்கம் கிண்டி பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலோட அதை பற்றி. நீங்கள் போனீங்கன்னா உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்திருந்தேன். எனக்கு சர்ஜரி நடந்திருக்கு கழுத்தில். நான் அந்த மாதிரி தான், எனக்கு மனசு கஷ்டத்தோட தான் நான் இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது உள்ள பார்த்தீங்கன்னா லைன் என்னால் உள்ள அலோவ் பண்ணல. போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் லைனில் நின்றுட்டு தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு இப்போ சொல்லும் போது கூட எனக்கு பதட்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக போகும்போது கொஞ்சம் நேரம் நின்று நான் சாமியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். கையில் ஒரு படம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே உள்ள படம் வச்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெளியே தான் அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு, என்ன இதை வச்சு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டத்தோட வரும்போது அவங்களே என்னை கூப்பிட்டு வாங்கி என்னோட படத்தை அங்கே வச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது எனக்கே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது எனக்கு அந்த இதுவும் நடந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி இது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வாரம் கிட்ட வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு சர்ஜரிலாம் இப்போ சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்னோட ஹெல்த் கண்டிஷனுமே இப்போ நல்லாவே இருக்கு. நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கு. நானே அதாவது இன்னொருத்தவங்க என்ன கூட்டு வர மாதிரி தான் இருந்தது. இப்போதைக்கு நானே வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கேன். இதோட முழு பெயர் என்ன? இது ஐயாவுடைய முழு பெயர் தெரியுமா? ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள். தேங்க்யூ சிஸ்டர். எந்த ஏரியாலேருந்து வரீங்க? பெரம்பூர்லேருந்து. எத்தனை வாரங்க வந்துருக்கீங்க? இந்த 7 வாரம் வந்துக்கிறேன். யார் சொன்னாங்களா இல்லை நீங்கள் டிவியில் எதுனா பார்த்தீங்களா? டிவியில் பார்த்துட்டு தான் வந்து, யூடியூப்பில் பார்த்துட்டு, சேனலில் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்து. குறிப்பாக என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை, என் பிள்ளைங்க என் பேரனுங்களாம் நல்லா இருக்கணும், அதுக்காக வந்து இதான் வேண்டுதல். சொல்லும் போதே கண்ணில் வந்து நீர் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா பர்டிகுலரா நீங்க சொல்லி நிறைவேறி இருக்கு? அது ஐயாட்ட சொல்லி வாங்க. இனிமேதான் சொல்லி வச்சிருக்கிறோம் ஐயா கிட்ட. இனிமேதான் நிறைவேறும். 7 வாரமா வந்துட்டு இருக்கிறீங்க நீங்க. நம்பிக்கையா வர அவர் தான் நிறைவேற்றி கொடுக்கணும். ஏன்னா இப்போ 1 வாரம் வந்துட்டாலே அடுத்த வாரம் நிறைவேறிடுது அப்படின்றாங்க. நம்ம 2-3 பேர்கிட்ட பேசியிருந்தோம். இல்லை, இன்னும் எனக்கு நிறைவேறல.
சரி 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 ஓகே. எப்படியா இருந்தாலும் அவர் நல்லது செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை. சரி. காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்போ பார்த்தீங்க? நான் இங்கே ஒரு 11க்கு வந்தோம்மா. 11க்கு வந்தோம். இவ்வளோ நேரம் லைனு இருந்து பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். சரி ஓகே. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்சது. சரி கொடுத்துருங்க.